ஹாய் வணக்கம், நான் உங்கள் யூகேயிலிருந்து பிரகாஷ். இன்றைக்கு நான் வந்து ஸ்ரீலங்கன் மார்க்கெட்டை பேர் தான் கதைக்க போகிறேன். எப்படின்னா ஒரு ஒரு நிறைய காலமாக ஈழத்தமிழர்கள் கூட வெளிநாட்டில் எல்லா நாட்டிலையும் பிறந்து வாழ்கிறோம். ஸ்ரீலங்காலையும் நிறைய கூடுதலாக மோஸ்ட்லி அங்கான இருக்கணும். அப்போ அந்த ஸ்ரீலங்கன் பங்கு சேர்ந்தேண்டா கூடுதலாக எல்லோரும் யோசிக்கிறது அந்த இதை ஒரு பரம ரகசியமாக தான் பார்த்து கொண்டு வர்றது. பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணணுமெண்டா நல்லா படிச்சிருக்கணும், பல்கலைக்கழகம் போய் படிச்சிருக்கணும், ஏ லெவல் படிச்சுக்கணும், இது சம்மந்தமான அறிவு தெரிஞ்சிருக்கணும்னு தான் எல்லோரும் நிறைய பேர் யோசிக்கிறது. பட் அப்படி ஒன்றும் பெரிய பொருளாதாரமோ இல்லாட்டி பெரிய வணிகமோ பெரிய சயின்ஸோ ஒரு சைக்காலஜியோ இதுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு சேமிப்பான பணம் இருந்தாலே எல்லாருமே கூடுதலாக வந்து 18 வயதுக்கு மேலே இருந்து ஐடி இருந்தால் எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து பங்குச்சந்தையில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காலம் அந்த தெளிவை விளக்குறக்காண்டி தான் நான் இந்த வீடியோக்குள்ளே நான் போட்டுக்கொண்டிருக்கேன். நானும் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கேன், பிரதாஸ் என்ற ஒரு யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனலோட போனீங்கன்னா நீங்கள் நிறைய நன்மைகளை அடையலாம். இப்போ என்னுடைய இந்த வீடியோ வந்து 3வது வீடியோ தான். போன வீடியோ நான் கதைச்சிருந்தேன். இப்போ பங்குச்சந்தையில் போடுற பணத்துக்கும் பேங்கில் போடுற பிக்ஸ் டிப்போஸுக்கும் என்ன வித்தியாசம் என்று நான் சொல்கிறேன்னு சொன்னேன். அதாவது வந்து இப்போ வங்கியில் இப்போ பணத்தை ஃபிக்ஸ் டிப்போசண்டாக சொல்கிறது நிலையான வைப்புன்னு சொல்கிறது. அடுத்தது சேமிப்பு கணக்கும் இருக்குது. இப்போ சேமிப்பிலேருந்து சில பேர் வந்து ஒரு கொஞ்சம் பணத்தினை சேமிச்சுட்டு ஃபிக்ஸ் டிப்போஸுக்கு மாற்றுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாவை இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் டிப்போஸில் ஒரு வங்கியில் வந்து ஸ்ரீலங்காவில் நீங்கள் போட போகிறீங்களா, உங்களுக்கு ஒரு 12% கிடைக்குன்னு வைங்க. அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த 12% ஒரு வருஷத்துக்கு ஒரு 1,20,000 பெறும். அப்போ ஒரு வருஷம் முடிவில் வந்து உங்களுக்கு வந்து அந்த 10 லட்சத்தோட 1,20,000 சேரக்க வந்து 11,20,000 பெறும். பேருந்து அந்த 11,20,000க்கு அடுத்த வருஷம் சேரக்க வந்து குறிப்பிட்ட ஒரு 1,40,000 இன்னொரு வாட்டி வரும். அப்போ ஒரு 5 வருஷம் நீங்கள் ஃபிக்ஸில் போடக்க அது அடுக்கடுக்காக பெறுமதியாக அந்த 10 லட்சம் வந்து 15 லட்சம் 17 லட்சமாக அப்படியே மாறிக்கொண்டு போகும். அதாவது பங்குச்சந்தையில் போடுற பணம் எப்படியாண்டா, நீங்கள் பங்குச்சந்தையில் வந்து ஒரு 10 லட்சம் ரூபா பணத்தை வந்து ஒரு அஞ்சு நிறுவனத்துலேயோ இல்லை 10 நிறுவனத்துலையோ அந்த ஒரு என்னென்று ஒவ்வொரு கூடையில் முட்டையில் வைக்கிற மாதிரி அந்த பங்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் பங்குகளை வேண்டுறீங்க. ஒரு 5 நிறுவனத்தில் வேண்டுறீங்கன்னு வைங்க. அந்த 5 நிறுவனத்துலையும் உங்களுக்கு ஒரு வருஷம் வந்து அந்த ஒவ்வொரு நிறுவனத்துலேருந்து டிவிடெண்டுன்னு சொல்லுவாங்க, பங்கு லாபம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த ஒவ்வொரு நிறுவனத்துலேருந்தும் பங்கு லாபம் பெறும். குறிப்பிட்ட ஒவ்வொரு நிறுவனம், சில நிறுவனம் 8%, சில நிறுவனம் 12%, சில நிறுவனம் அந்த நிறுவனத்தின் லாபத்துக்கு ஏற்ற மாதிரி 15% அப்படியும் கொடுப்பாங்க. அதனோட ஒப்படைக்க வந்து கூடுதலாக வந்து பங்குச்சந்தையில் வந்து டிவிடெண்டு பங்கு லாபம் வந்து கூடுதலாக ஒரு 1,50,000 வைங்க 10 லட்சத்துக்கு. அப்போ அது ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு வருஷத்தில் முடிவில் வந்து 11.5 லட்சம் ஆகும். 11.5 லட்சம் ஆகிட்ட சின்ன கூடுதல் சின்ன நிறுவனத்தின் வளர்ச்சி இருக்குது ஒவ்வொரு வருஷம். அப்போ வந்து நீங்கள் ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபா ஒரு நிறுவனத்தில் 2 லட்சம் ரூபாய்க்கு வேணுங்கண்டா, அந்த நிறுவனம் ஒரு கொமர்ஷியல் பேங்க் வந்து ஒரு 130 ரூபா இருக்குண்டா, ஒரு 6 மாதங்கள் போய்க்க அது இந்த நிறுவனத்தை வளர்ச்சி வரும். அப்போக்கு அந்த 130 ரூபா பங்கு வந்து ஒரு 170 ரூபாய்க்கும் போகிற சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் கொமர்ஷியல் பேங்கில் பங்கு வேண்டுனீங்கன்னா அது 2,50,000 மாறும். அந்த 2,50,000 சேர்த்து உங்களுக்கு பங்கு லாபம் வழங்கப்படும். அந்த பங்குலாம் செய்தக்க அந்த உங்களுக்கு கூடுதலான வந்து வருமானம் வந்து அந்த பங்குகளை நீங்கள் வேண்டுற மூலம் இப்போ இதில் ஒரு 5 வருஷத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சத்துக்கு 15 லட்சமாக உங்களுக்கு மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் வந்து பங்குச்சந்தையில் வந்து அது 20 லட்சமாக போகும், 30 லட்சமாக போகும். நீங்கள் நல்ல பங்குகளை வேண்டிங்கன்னா அது வேறு லெவலில் 50 லட்சமாகவும் ஒரு 60 லட்சமாகவும் போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இதான் பங்குச்சந்தையில் போடுற பணத்துக்கும் அடுத்தது பேங்கில் நீங்கள் நிலையான வைப்பில் ஃபிக்ஸ் டிப்போஸில் பணத்திற்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து. அதோட இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் வந்து, நான் வந்து முக்கியமாக பங்குச்சந்தையில் போடுற பணத்துக்கு ஒரு என்னென்ன ரிஸ்க்கும் இருக்குது. இப்போ நாட்டில் ஒரு ஏதாவது பொருளாதார ரீதியான பிரச்சனையோ இல்லாட்டி ஒரு அரசியல் ரீதியான மாற்றங்கள் விதைக்க பங்குச்சந்தை கீழே விழும் கொஞ்சம் சாதுவாக. அப்போக்கு நீங்கள் அதுக்கெல்லாம் பொறுமையாக டிசிப்ளினாக இருக்கணும். அந்த டிசிப்ளினோடையும் பொறுமையாக ஒரு பிஹேவியர் நல்ல பழக்க வழக்கத்தோடு அதோட பங்குச்சந்தையில் விடுற பணத்துக்கு ஒரு பொறுமையாக நீங்கள் இருந்தீங்கன்னா தான் பங்குச்சந்தையில் கண்டினியூ அதை நீங்கள்
போக முடியும். இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து பங்குச்சந்தையில் நீங்கள் நீண்ட காலமாக இருக்கிறனா தான் பங்குச்சந்தைக்கு வரணும். குறுகிய காலம் நீங்கள் பங்குகளை வேண்டி நாளைக்கு விற்று ஒரு மாதத்தில் விற்கிறேன்டா அது வந்து பங்குச்சந்தையில் உங்கள் லாபத்தை உழைக்கிறது மேபி ஒரு 100 வீதத்தில் ஒரு வீதமான ஆக்கெல்லாம் வந்து அந்த லாபத்தை வந்து பெறுவாங்க. 99 வீதமான ஆக்கள் வந்து அந்த ரேடிங் பண்ணுறாங்க கூடுதலாக தோற்று தான் போயினோம். அதான் வந்து ரீசன். அதான் இப்போ அடுத்த வீடியோவில் வர்ற நான் சொல்ல போகிற விஷயம் வந்து அடுக்கு தொடர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பணத்தை ஒரு படியிலேருந்து அடுத்த படிக்கு எப்படி கொண்டு போகணுமென்று அடுக்கு தொடர்ன்னு சொல்கிறது காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க. காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. பணத்தை வந்து நீங்கள் சேமித்து ஒரு 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 இடத்துல முதலிட்ட அப்பளவு உங்களுக்கு அதில் ஒரு வருமானம் கொண்டு வரும். அதுன்னு சொல்லுவாங்க பேசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேலைக்கு செல்லாட்டியும் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து உங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு பணம் வந்து கொண்டு இருக்கும். இப்போ அதுக்கான முயற்சி அதுக்கு ஆரம்ப காலம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கடுமையாக உழைச்சி தான் அந்த அந்த பங்குகளையோ இல்லாட்டி ஒரு ஃபிக்ஸ்ட் டிபாசிட் ஏற்படுத்த முடியும். அந்த 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 உழைப்புக்கு பிறகு அதில் இருக்கிற வருமானம் பெறதான் சொல்லுவாங்க பேசிவ் இன்கம்ண்டு. அப்போ நீங்கள் வேலைக்கு போகாட்டி உங்களுக்கு வருமானம் வந்துருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து இந்த அடுக்கு தொடர் எப்படின்றதும் அடுத்தது பாசிவ் இன்கம் எப்படி என்றதை மேக் பண்ணுறது என்பதை அந்த பங்கு சந்தையில் எப்படி அதை செய்யலாம்ன்றதை நான் சொல்ல இருக்கிறேன். ஓகே, இன்றைக்கு இவ்வளவு தான். தேங்க்யூ.